கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் நம்ம சந்திரகலா என்ன பண்ணுறாங்க, கல்யாணத்தை எப்படியாச்சும் நடத்தியே ஆகணும், அதுக்கு இடைஞ்சலாக கார்த்தி இருக்கான். இப்போது நம்மளோட ரேவதியும் ரோகிணியும் பேசுகிறதா சந்திரகலா கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு என்ன இது தலையில விஷயம் நடந்துட்டு இருக்கே, இது அக்கா கிட்ட சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டா. ரேவதி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு சொல்வா. இருந்தாலும் நம்ம ஒரு பிளான் பண்ணி அவனை எப்படியாச்சும் இந்த வீட்டு மாப்பிள்ளையாக வரவிடாமல் தடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட சந்திரகலா பழைய விஷயம், அதாச்சும் நம்மளோட கார்த்தி ரேவதியோட ஹஸ்பண்டுன்னு சொல்லாமல் ஏற்கனவே தீபா கூட கல்யாணம் ஆயிருக்க ஒரு விஷயத்தை நம்மளோட சந்திரகலா எடுத்து விட போகிறாங்க. இப்போ சிவனாண்டி கரெக்டாக ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு என்ன நடக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னால் அந்த கார்த்தியை எதுவுமே பண்ண முடியல, எந்த பிளான் போட்டாலும் முதி அடிச்சுட்டு எங்களை தோக்கடிச்சிட்றான். உன்னால் என்ன முடியுமோ பண்ணிக்கோ சந்திரா, உனக்கு எதனா தேவைன்னா ஹெல்ப் வேணா சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சிவனாண்டி சொல்கிறாரு. சந்திரகலா சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, என்ன சந்திரா இன்னும் விளையாட்டாக கேஷுவலாக சொல்கிற பார்த்துக்கிறேன்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் என்ன சொல்ல போகிறேன்னா ரேவதி கிட்டே போயிட்டு உண்மையை சொல்ல போகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, உண்மையை சொன்னால் ரேவதி கல்யாணமே பண்ணிக்க மாட்டாளேன்னு சொல்லும் போது, இங்கே பாருங்கள் கார்த்தி அவன் புருஷன்ற உண்மையை நான் சொல்ல போகிறதில்ல, ஆனால் ஏற்கனவே இன்னொருத்தன் கல்யாணம் ஆனவன் சொல்லிட்டு சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரேவதியை இந்த விஷயத்தில் நம்ம உள்வாங்கி குழப்பி வச்சாதான் அவள் கார்த்தி மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் எல்லாம் குறைஞ்சி அவள் இன்னொருத்தியோட புருஷன்றது தெரிய வரும். அது மட்டும் இல்லை, இந்த ரோகிணிக்கு இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் தேவையில்லாத அதை மாற்றி விட்டுருவாங்க. அதையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, நம்மளோட சிவராண்டி செம்ம பிளான் சந்திரகலா, கண்டிப்பாக ரேவதி கிட்ட சொல்லு போயிட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நம்மளோட சந்திரகலா என்ன பண்ணுவாங்க, ரேவதியோட ரூமுக்கு போயிட்டு என்ன ரேவதி உனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இருக்கா இல்லையான்னு கேட்கும்போது, என்ன திடீர்னு இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சித்தி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைம்மா எனக்கு என்னவோ நீ பார்க்குறதெல்லாம் பார்க்கும்போது நடந்துக்கிறத பார்க்கும்போது இஷ்டம் இல்லாத மாதிரி தான் தெரியுது, ஏதோ அம்மா கோசம் தான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை சித்தி, எனக்கு அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை உனக்கு கார்த்தி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு கேட்கும்போது, ஒரு வேளை உனக்கு எம்டி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இங்கே பாரு எம்டியை பற்றி ஃபுல்லாக விசாரிச்சுட்டா அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் அப்படின்ற மாதிரி எல்லா விவரத்தையும் ஃபோட்டோ எவிடன்ஸ் எல்லாத்தையும் காமிப்பாங்க. பயங்கர ஷாக் ஆகிடும். என்னடா இது இவ்வளோ பெரிய விஷயத்த எம்டி சார் நம்மக்கிட்ட மறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஏற்கனவே கல்யாணம் ஆகி தீபா இறந்து போனது எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. அதனால் நீ தயவுசெய்து நீலாம் கல்யாணத்தை பற்றி எம்டி மேலே ஆசைலாம் படாத அப்படின்ற மாதிரி கெடுத்து விட்டுருவாங்க இந்த விஷயத்தில். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரோகிணி கிட்ட கூட நீ இதை பற்றி சொல்ல வேண்டாம், ஏன்னா யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம், நமக்குள்ளேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த பிளானை சந்திரகலா போட்டுருவாங்க. தேவையில்லாததெல்லாம் நம்மளுக்கு எதுக்குமா, நீ அம்மா சொல்கிற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கோ, ரொம்பவே உன்னோட லைஃப் சந்தோஷமாக இருக்கும், எம்டிலாம் தேவையில்ல, அவர் பாரு ஏற்கனவே கல்யாணம் ஆனவர், திடீர்னு மூட் ஆஃப் ஆகி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பிரச்சனை வந்தாலும் வரும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இப்போ ரேவதிக்கு நம்மளோட எம்டி அதாவது கார்த்தி மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சி விட்டுருவாங்க. இப்போ சுத்தமாக ஏற்கனவே இப்படி கல்யாணம் ஆனவர் தெரிஞ்சதுனால ரேவதி தள்ளி போயிடுவாங்க. இப்போ ரேவதி மண்டைக்குள்ளே போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் எம்டி சாரை பற்றி நினச்சிருக்கவே மாட்டேன், இதை யாருக்கிட்டையும் சொல்லாமல் நம்மளே அவரை மறந்துட வேண்டியதான், இனிமேல் அவரை பற்றி நான் நினைப்பே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிடுவாங்க. இதோட கார்த்திகை தீபம் அப்டேட் முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வர வரைக்கும் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதான் நான் போகிற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.